بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ஆதமிடமிருந்தும் அவருடைய சந்ததிகளிடமிருந்தும் அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் உண்மையே. சொர்க்கத்தில் நுழைபவர்களின் எண்ணிக்கை, நரகத்தில் நுழைபவர்களின் எண்ணிக்கை ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிந்திருக்கின்றான். அந்த எண்ணிக்கையில் கூடுதலும் இருக்காது, குறைவும் இருக்காது. எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானோ அத்தனை பேர் தான் சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க. எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானோ அத்தனை பேர் தான் நரகத்துக்கு போவாங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட்டு கூட இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. இவ்வாறே படைப்பினங்கள் எதை செய்வார்கள் என்பதையும் அவன் முன்கூட்டியே அறிந்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்பும் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இலகுவாக அடைந்து கொள்கின்றன. அப்போ நம்ம கவனிக்கணும், நமக்கு பாவம் செய்கிறது லேசாக இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்கிட்ட பயப்படணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் நரகவாசியோ அப்படின்னு பயந்து நம்ம அதை விட்டு விலகணும். நம்ம சொர்க்க அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்கிறது நமக்கு லேசாக இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அதிகமாக அமல் செய்ய பார்க்கணும். அமல் செய்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், நஃப்ஸோட போராடி அமல் செய்கிறது நமக்கு லேசாக்கி கொள்ளணும். முடிவுகளை வைத்தே செயல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் வெளிரங்கத்தில் பார்க்கும்போது தொழுவார், இபாதத்து பண்ணுவார், எவ்வளவோ செய்வார். ஆனால் அதை வைத்து மட்டும் நம்ம பெருமை அடைந்து விட முடியாது. அவருடைய மௌத்து எந்த நிலையில் வருது, அவருடைய மௌத்துக்கு முன்னாடி அவர் எந்த நிலைமையில் இருந்தார் என்று பார்க்கப்படும். அதை வைத்து தான் அல்லாஹு தாலா அவருடைய ஏட்டை முடிவு செய்வான், அவர் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்று. ஒருத்தர் அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பயங்கரமாக போர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். எதுக்கு வர எல்லா காஃபிர்களையும் வெட்டி வீழ்த்தி கொண்டே இருந்தார். கடைசியில் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அவரை பற்றி சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் என்ன வீரத்தீரமாக போர் புரிகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் ஒரு நரகவாசிங்கன்ட்டாங்க. பயந்து போயிட்டாங்க சஹாபாக்கள். ஒருத்தர் பின்னாடியே போகிறார், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவருக்கு காயங்கள், வெட்டு காயங்கள் அதிகமாகிடுச்சு, தாங்க முடியல. உடனே வாழை பூமியில் அப்படி கீழே சொருவினார், கூர்மையை மேலே இருந்துச்சு, நெஞ்சுக்குள்ளார் அப்படியே விட்டு வெளியே வந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த பார்த்த சஹாபி ஓடி வர்றார், யா ரசூலல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன கண்டாய், என்ன பார்த்தாய்? யா ரசூலல்லாஹ், யாரை பற்றி நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்களோ அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு யா ரசூலல்லாஹ்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அப்போ முடிவு, அப்போ அது என்ன செய்யணும்? முடிவு அதை வச்சு தான் அல்லாஹ் முடிவு செய்வான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு நம்ம அமல் செய்யும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நல்ல அமல்களில் இருக்கும்போது எனக்கு என்னுடைய மௌத்தை கொடு, இந்த மாதிரி ஒரு நல்ல அமல்களில் இருக்கும்போது மௌத்தை கொடு அப்படின்னு ஒரு அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா. இரண்டாவது, எப்போதுமே நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தானே மௌத்து வரும் பொழுது நம்ம ஒரு நல்ல அமல்களில் இருப்போம். ஏன்னா மௌத்து வரும்போது நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டா வரும், திடீர்னு மௌத்தா போயிடுவாங்க. மக்கள் மௌத்தா போகிறது பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இன்றையுடைய ஹார்ட் அட்டாக்கு மற்ற நோய்களில் காலையில் ராத்திரி படுத்தவங்க காலையில் எழுந்திரிச்சவங்க ராத்திரி படுக்கிறதுக்கு கபருக்கு போயிடுறாங்க. புரியுதா இல்லையா? ராத்திரியில் படித்தவங்க காலையில் பார்த்தா சந்துக்குள்ளே படுத்துருக்காங்க. அப்போ அந்த விதி எப்போது நமக்கு அந்த மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கணும்? எப்போதுமே போட்டி போட்டு நல்ல அமல்களை, ஒரு அமலுக்குலேருந்து இன்னொரு அமலுக்கு மாறிக்கிட்டே இருக்கணுமே தவிர ஒரு அமல்லேருந்து வெளியாகி பாவத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் நம்மளை அறியாமல் ஒரு பாவம் செஞ்சிட்டாலும் கூட உடனே நம்ம என்ன செஞ்சிடணும்? அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து வேறு ஒரு நல்ல அமலை செய்து அந்த பாவத்தை அழித்து விட முயற்சி செய்யணுமே தவிர தௌபா கேட்காம, இஸ்திக்ஃபார் கேட்காம, அடுத்த ஒரு நல்ல அமல்களில் ஈடுபடாமல் அப்படியே இருந்து இவர் மௌத்தா போகும்போது பாவம் செய்து மௌத்தா போனார்னு முத்திரை குத்தி ஸ்டாப் பண்ணிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பு. புரியுதா இல்லையா? அந்த பாவம் பல வகையான பாவம் இருக்கு. சிறு பாவமா, பெரும்பாவமா, குஃப்ருடைய பாவமா, ஷிர்க்குடைய பாவமா, நிஃபாக்குடைய பாவமா? புரியுதா? சிறு பாவம் பெரும்பாவம் இருந்தாலும் கூட தண்டனைக்கு பிறகாவது அடியான் தப்பிக்கலாம். ஆனால் அந்த தண்டனைங்கிறது எவ்வளோ பெரிய தண்டனையும். புரியுதா? ஆனால் அதே இது குஃப்ருடைய அமல்களில், ஷிர்க்குடைய அமலில் இருந்துட்டா என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரும் அங்கே சிபாரிசு செய்ய முடியாது. அப்போ முடிவுகளை வைத்தே செயல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன அல்லது மறுக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே ஒருவர் நல்லவராகிறார், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே ஒருவர் தீயவராகிறார். அப்போ ஒருவர் நல்லவராக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒருத்தர் தீயவராக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்.
விதி, ஏற்பாடு, நிர்ணயம், இது எல்லாமே அது விதிக்குள்ள பேருங்க. விதி, ஏற்பாடு, நிர்ணயம். விதின்னு சொன்னா அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த சட்டம், இதான் அமைப்பு. நீங்க இப்படி, நீங்க இப்படி, நீங்க இப்படி, அது விதி. அதே போல ஏற்பாடுன்னு சொன்னாலும் அல்லாஹ் ஒன்னொன்னையும் ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் பாருங்க. உங்களுக்கு இது நடக்கும், இது நடக்கும். அதே போல நிர்ணயம், அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிஸ்க், இது உன்னுடைய ரிஸ்க், நீ இதை அனுபவிப்ப, நீ இதை சந்திப்ப, உனக்கு இந்த காயம் ஏற்படும், உனக்கு இந்த நோய் ஏற்படும். இது எல்லாமே விதிக்குண்டான பேர். கதர்ன்னு நம்ம அரபியில் சொல்றோமா இல்லையா? அதுக்கு தமிழ்ல விதி என்று சொல்லுங்க, அல்லது ஏற்பாடு என்று சொல்லுங்க, அல்லது நிர்ணயம் என்று சொல்லுங்க. பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய அதிகமான வார்த்தை எது? விதி என்ற வார்த்தை. விதி, ஏற்பாடு, நிர்ணயம், இவற்றை அல்லாஹு தஆலா தன் படைப்பினங்களில் தன்னுடைய ரகசியமாக வைத்திருக்கிறான். விதி அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பினங்கள்ல தன்னுடைய ரகசியமாக வைத்திருக்கின்றான். இறைவனுக்கு நெருக்கமான வானவரோ அவனால் அனுப்பப்பட்ட தூதரோ இதை அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய ஜிப்ரீலா இருந்தாலும் கூட அவரால் விதியுடைய ரகசியத்தை அறிஞ்சிக்க முடியுமா? அறிய முடியாது. ரசூல் நபிமார்கள்லேயே ரொம்ப பெரியவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு விதியுடைய ரகசியம் தெரியுமா? அவங்களுக்கும் தெரியாது. அடுத்து பாருங்க, அவ்விஷயத்தில் சிந்திப்பதும் ஆழ்ந்து ஆராய்வதும். அவ்விஷயத்தில் என்றால் எதுல? விதியினுடைய விஷயத்தில் சிந்திப்பதும் ஆழ்ந்து ஆராய்வதும் இழிவுக்கு வழிவகுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒருத்தர் விதியை பற்றி ரொம்ப தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவன் போக வேண்டியதான், முடிவு பண்ணிட வேண்டியது. இறை அருளை இழக்க வைத்து விடும், இறை சட்ட வரம்புகளை மீற வைக்கும். புரியுதுங்களா? அப்ப விதியை பற்றி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சாலோ தர்க்கம் பண்ணாலோ அது எங்க கொண்டு போய் விட்டுடும்? ஒன்று இழிவு, புரியுதுங்களா? ரெண்டாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்துருவான். அடுத்து அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிடுவான். அப்ப என்ன அர்த்தம்? கடைசியில குஃப்ருல போயிடுவான். ஷைத்தான் இப்லீஸ் போன மாதிரி குஃப்ருல போயிடுவான். ஆகவே அதில் சிந்திப்பது, ஆராய்வது மற்றும் சந்தேகப்படுவதை விட்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அதில் சிந்திப்பது, ஆராய்வது மற்றும் சந்தேகப்படுவதை விட்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் விதியை அறிந்து கொள்வதையும் அது குறித்த அறிவையும் தன் படைப்பினங்களை விட்டு மறைத்து விட்டான். அப்ப இது விதிங்கிறது ஒரு இல்மு. அந்த இல்மு அல்லாஹ் தஆலா படைப்புகளுக்கு கொடுக்காம மறைத்து விட்டான். அதன் கருத்துக்களை பற்றி கேள்வி கேட்பதை விட்டு அவர்களை தடுத்து விட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃஅல். எழுதிக்கங்க, அதன் கருத்துக்களை பற்றி கேள்வி கேட்பதை விட்டு அவர்களை தடுத்து விட்டான். கமா கால தஆலா ஃபி கிதாபிஹி, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவன் செய்வதை பற்றி அவன் கேட்கப்பட மாட்டான், அவர்கள்தான் கேள்வி கேட்கப்படுவார்கள். அல்லாட்ட போய் நீயே என்னை இப்படி படைச்ச, நீயே எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு கேள்வி கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியாது. அவன் ரப்பு, அவன் தான் அரசன், அவன் தான் நமக்கு உரிமையாளன். அவன் தான் நம்மள்கிட்ட கேட்பான், ஏண்டா தொழுத, ஏண்டா தொழுகல, ஏண்டா அங்கே போன, ஏண்டா அங்கே போல அப்படின்னு சொல்லி யார் கேட்பான்? அல்லாஹ் தான் கேட்பான். ஆகவே இறைவன் ஏன் செய்தான் என்று ஒருவன் கேள்வி கேட்டால் அவர் இறைநூலின் சட்டத்தை ஏற்க மறுத்தவராவார். அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி செஞ்சான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டா அவர் யாரு? குர்ஆனை மறுத்தவராகி விடுவார். இறைநூல்னா எதுங்க? குர்ஆனை மறுத்தவராக ஆகிவிடுவார். இறைநூலின் சட்டத்தை, அதாவது குர்ஆனை யார் மறுத்தாரோ அவர் இறைவனை நிராகரிப்பவர்களில் சேர்ந்து விடுவார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அவனை பற்றி நம்ம கேள்வி கேட்க கூடாது, நம்மை பற்றி தான் அவன் கேள்வி கேட்பான் என்று. உள்ளம் ஒளி பெற்ற இறைநேசர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மொத்த செய்திகளைத்தான் இதுவரை நாம் கூறினோம். கல்வியில் தேர்ச்சி பெற்ற உறுதிமிக்க சான்றோரின் வழி இதுவே. அப்ப சஹாபாக்கள் விதியை குறித்து எப்படி நம்பிக்கை கொண்டாங்களோ அதை நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஏனெனில் கல்வி இரண்டு வகை. ஒன்று படைப்பினங்களில் இருக்கின்ற கல்வி, இரண்டாவது படைப்பினங்களில் இல்லாத கல்வி. இருக்கின்ற கல்வியை மறுப்பது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும். அவ்வாறே இல்லாத கல்வியை தேடுவதும் இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இப்ப ஷரியத்தில் அல்லாஹ் தொழுகை சொல்லியிருக்கிறான், குர்ஆன் மனப்பாடம் சொல்லியிருக்கிறான், நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கல்வி. இதை ஒரு மனுஷன் தேட மாட்டேங்கிறான், இதை படிக்க மாட்டேங்கிறான். விதியை பற்றி உண்டான இல்மு, அல்லாஹ்வுடைய ரகசியத்தில் உண்டான இல்மு, அதை போய் விளக்கம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அப்ப இருக்கிற கல்வியை தேடுன்னு சொன்ன கல்வியை தேடாமல் இருப்பதும், தேடாதுன்னு சொன்ன கல்வியை போய் தேடுறதும் குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். இருக்கின்ற கல்வியை ஏற்றுக்கொள்வது மற்றும் இல்லாத கல்வியை தேடுவதை விட்டு விடுவது.